நேத்து நான் வீட்ல தனியா இருக்கும்போது அந்த கார்த்திக் உள்ள வந்துட்டான். என்ன சொல்ற? கார்த்திக் வந்தானா? ஐயோ கத்தாத, இது கதிருக்கு தெரியாது. நான் அவன் கிட்ட சொல்லல. கதிருக்கு தெரிஞ்சா அந்த கார்த்திக்க தேடி போய் கதிர் ஏதாவது பண்ணிருவான். அதுவும் சரிதான், கதிருக்கு தெரிய வேண்டாம், விடு. அந்த கார்த்திக் எப்படியோ நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்க வர ஆரம்பிச்சுட்டான். எனக்கு பயமா இருக்கு மாயா. நீ பயப்படாத, அவன் சும்மா உன்னை மிரட்டி பார்க்க தான் வந்திருப்பான். அவன் இன்னும் அந்த ஹோட்டல்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சீக்கிரமே அவனை வெளியில வர வச்சு அவனை போலீஸ்ல மாட்டி விடணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. அவன் கிடைச்சாதானே அம்மாவை அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்க முடியும். கண்டிப்பா நான் அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு பெரியம்மாவை காப்பாத்திடுவேன். நீ எதுக்கும் பயப்படாத தனா. வீட்ல இருக்கும் போது கேர்ஃபுல்லா இரு. கதவை எப்பவுமே லாக் பண்ணிக்கோ. அவன் திரும்ப வந்தா கத்தி ஊரை கூப்பிடு, சரியா? என்ன அக்காவும் தங்கச்சியும் ஏதோ சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, சும்மா வீட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இரு கதிர், நானும் வரேன். வழியில இறங்கிக்கிறேன். இருமாயா, சாப்பிட்டுட்டு போ. நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஹோட்டலுக்கு வேற போகணும். நான் வரேன். சரி. கதிர், இந்தா சாப்பாடு கட்டியிருக்கேன். சரி. ஓஹோ, இது வேறயா? கதிரவா, வாழ்றப்போ நீ இருக்கியே. சரி போலாம், வா. தானா வரோம். என்ன சாரு? சீனு, அவங்க ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போலான்னு சொல்றாங்க. சரி, ஸ்டேஷன் போலாம். இவனுங்க சும்மா மிரட்டுறானுங்க. இவனுங்க அரசியல் பண்றதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணிக்க பாக்குறானுங்க. ஐயோ சீனு, வேண்டாம் சீனு. இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம். அதனால நான் ஒன்னு சொல்லவா? என்னது? அவங்க சொல்ற மாதிரியே நீங்க என் கழுத்துல தாலி கட்டிடுங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? சும்மா அவங்க முன்னாடி தாலி கட்டுங்க சீனு. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் அதை கழட்டி போட்டுடுறேன். அது என்ன தங்கச்சி நான் போட்டு கழட்டுறதுக்கு? அது தாலி. எனக்கு புரியுது சீனு, ஆனா நமக்கு வேற வழியும் இப்ப இல்ல. இல்ல சாரு, நான் இவங்கள்ட்ட பேசிக்கிறேன். ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆல்ரெடி எனக்கு நிச்சயம் வரைக்கும் ஆகி கல்யாணம் ஆகல. நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னை யாருமே பொண்ணு பார்க்க கூட வரல. இப்ப இந்த மாதிரி என்னை பத்தி தப்பான நியூஸ் எல்லாம் வந்தா லைஃப் லாங் எனக்கு கல்யாணமே நடக்காது. நான் இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஏய், அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியுமா? ப்ளீஸ் எனக்காக இத பண்ணுங்கல்ல. இங்க பாருங்க, இத யாருமே பார்க்க போறது இல்ல. நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கும். நானும் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சீனு. ரெஜிஸ்டர்லாம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்ப காலியா இருக்கிற ரூம் சாவியை மட்டும் நீ கொடு. ஓகே சார். இந்தாங்க சார். थैंक यू மா. சார், நீங்க செகண்ட் ஃப்ளோர் போயிடுங்க சார். ஓகே, சரி, ஓகே சார். வாமா. இன்னைக்கு எப்படியாவது அந்த கார்த்திகை வெளியே வர வச்சனும். மாயா, இங்க வா. சொல்லுங்க சார். ரூம் நம்பர் 204ல கெஸ்ட் வந்திருக்காங்க. அங்க இன்னும் கிளீனிங் சரியா பண்ணாம இருக்கு. நீ போய் கிளீன் பண்ணிடு. ரூம்ல கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி எப்பவுமே நாம கிளீன் பண்ணிடுவோம் சார். அதான் நான் பண்ணலன்னு சொல்றேன்ல. கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. சொன்ன வேலையை மட்டும் செய். ஓகே சார். மாயா வந்துட்டாளா? இல்ல மேடம், இனிமேதான் வருவாங்க. அவளை நீ வேலையை விட்டு அனுப்பணும். என்ன சார் சொல்றீங்க? கேஸ் கோர்ட்டுன்னு வரும்போது அவ இங்க இருந்தா கண்டிப்பா கார்த்திகை வெளியே வர வைக்க பாப்பா. அதனால அவளை வேலையை விட்டு எடுக்கணும். அது எப்படி சார் முடியும்? ஓனர் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்த பொண்ணு சார் அது. அதான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கும். அந்த மாயாவை இவங்களை வச்சுதான் வெளியே அனுப்ப போறோம். இவங்க யார் சார்? நம்ம ஆளுங்க தான். இவங்க 2 பேருக்கும் இங்க ஒரு ரூம் புக் பண்ணிரு. சரிங்க மேடம்.
இந்தாங்க நகையை போடுங்க. இந்த நகைய மாயா திருடுவா. அவ எப்படி திருடுவா சார்? திருடிட்டான்னு பட்டம் கட்டணையா? சார், ரூம் சர்வீஸ். ரூம் எல்லாம் கிளீன் பண்ணாம இப்படிதான் ஹோட்டல் நடத்துவீங்களா? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சார். 10 மினிட்ஸ்ல கிளீன் பண்ணிடுறேன் சார். சீக்கிரம். சார், முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது தேவைப்பட்டா ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் ஸ்டே. சரி.